பெரும்பகுதி வந்து ஒரு 70% வந்து தலைவரை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அவங்க 5 தடவை 6 தடவை 7 தடவை எம்எல்ஏக்கள் இருக்கவங்க இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமாகவே எல்லாருக்கும் தேர்தல் விளக்கு அன்பளிப்பு கொடுக்குற மாதிரி திமுக பொறுத்த மட்டும் நல்லா பணமும் சம்பாதிச்சிருக்காங்க. மக்கள் வந்து கடைசி நேரத்தில் அந்த கொடுக்குற ஒரு 500 1000 வாங்கிக்கிட்டு அவங்க வந்து 5 வருஷத்தை பற்றி யோசிக்காமல் முடிவு எடுத்துடுறாங்க. கூட்டணி ஈக்குவலாக தான் இருக்குது. அவளை வேலை செய்கிறதா அதிமுக திமுக. இப்போ அதிமுக குழப்பம் இருக்கு உள்ள. ஐயா 2026 யார் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? 2026 அது நம்ம ஓட்டு போகிற சீக்கிரட்டு. யார் பிடிக்கலையோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஓகே, யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யார் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஒன்றும் குழப்பமாக தான் இருக்கு. தெளிவான முடிவு இல்லை. இல்ல மக்கள் அலையன்ஸ்ல செட்டில் ஆகணும்ல. அலையன்ஸை செட்டில் ஆகணும். அப்புறம் இன்னும் போவோம் ஃபைனலில் தான் முடிவு பண்ணுவாங்க. இல்லை அப்படி தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுப்பாங்க. கூட்டணி ஆட்சியெல்லாம் வராது. ஏதாவது ஒரு பார்ட்டி ஸ்வீப் ஆகும். கூட்டணி நாம் தமிழர் எப்பயுமே அவர் தனியாக நிற்கிறாரு. அவருக்குள்ள அவருக்குள்ள ஓட்டு வரும். பார்த்து ஓட்டு போடுறாங்களா இல்ல நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு பார்த்து ஓட்டு போடுறாங்களா? இல்லை இப்போ தலைவர் தான் ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா தலைவர் தான் பார்ப்பாங்க. அப்புறம் தனிப்பட்ட முறையில் சிறப்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் வேறு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, வேறு பிடிக்காத இருந்தாலும் வேட்பாளர் நல்ல வேட்பாளராக இருந்தால் அவங்க பார்த்து ஓட்டுறாங்க. எது பெஸ்ட்? வேட்பாளர் பார்த்து ஓட்டு போடுறது பெஸ்ட்டா இல்லை தலைவர்களை பார்த்து ஓட்டு போடுறது? இது வந்து பெரும்பகுதி வந்து ஒரு 70% வந்து தலைவரை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. தலைவர் நிற்கிற கேண்டிடேட்டு ஒரு இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அவங்கள பெரும்பகுதி 5 தடவை 6 தடவை 7 தடவை எம்எல்ஏக்கள் இருக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. நல்லா அப்போதைக்கு நல்லா கவனிச்சிடுறாங்க. எலெக்ஷன்றது கடந்த ஒரு வருஷமாகவே எல்லாருக்கும் தேர்தல் விளக்கு அன்பளிப்பு கொடுக்குற மாதிரி திமுக பொறுத்த மட்டும் நல்லா பணமும் சம்பாதிச்சிருக்காங்க. நல்லா மக்களை செலவு பண்ணுறாங்க. மக்கள் வந்து கடைசி நேரத்தில் அந்த கொடுக்குற ஒரு 500 1000 வாங்கிக்கிட்டு அவங்க வந்து 5 வருஷத்தை பற்றி யோசிக்காமல் முடிவு எடுத்துடுறாங்க. யாரோட கூட்டணி பலவீனமா இருக்காங்க? கூட்டணி ஈக்குவலாக தான் இருக்குது. அவளை வேலை செய்கிறதா அதிமுக திமுக. இப்போ அதிமுக குழப்பம் இருக்கு உள்ள. ஓகே, இப்போ தமிழகத்துக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது? கல்வியா இல்லை வேலை வாய்ப்பு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. வேலை வாய்ப்பு தான் இப்போ முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் நம்ம வேலை வாய்ப்பு இல்லைன்றோம். ஆனால் வட மாநிலத்திலிருந்து வரவங்க எல்லாருமே வேலைக்கு இருக்கிறதுல வட மாநிலத்தில் அவங்க வந்து படிப்பு இல்லாதவங்க. அதனால வந்து உடல் உழைப்பு வேலையை அவங்க வந்து பார்க்குறாங்க. இந்த கட்டட வேலைகள் கடினமான வேலைகள் அவங்க வந்து பார்க்குறாங்க. நம்மளாம் படிச்சுட்டு இருக்கவங்க அந்த வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை. சாதாரணமாக வந்து பிஏ எம்ஏ படிச்சுட்டா கூட யாரும் வந்து பார்க்கறது இல்லை. ஆமாம், தமிழக இல்லை நடிகர் வரலாம் தப்பு இல்லை. நடிகர் வரலாம். அவர் பாப்புலாரிட்டி இருக்கு. அவர் நல்லது செய்வோம்னு சொல்கிறாரு. இன்னும் தெளிவாக சொல்லணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும். கீழே வந்து அவங்களுக்கு பாட்டம் பேஸ் லெவலில் ஆள் இல்லை. மக்களை போய் அணுகணும். மக்களை சந்திக்கணும், போய் அணுகணும். எதிர்ப்பு ஓட்டு மட்டுமே விஜய்க்கு போதுமானதா இருக்கு. பத்தாது. விஜய் வந்து ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. ஒரு 6 பேர் 7 பேர் ஜெயிக்கலாம் தனிப்பட்ட முறையில். இப்போ செங்கோட்டையன் அந்த ஆதவன் சொன்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறவங்க வேலை. ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அதை எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஜெயிக்க முடியாது. ஓட்டு வாங்குறது அவரே தனியாக அணுகணும் உள்ள. இந்த தடவை வந்து விஜய் வந்து கூட்டணி வைக்கக்கூடாது. அவருக்கு என்னதான் செல்வாக்கு இருக்கு. என்ன 40% வராது. 11-12% தான் வரும் அதிகபட்சம் வந்தா. அது இப்போ இருக்கிறது வந்து அவங்க தனியாக போட்டாங்கன்னா இப்போ இருக்க திமுகவுக்கு தான் அடுத்த வழி வைக்கும். அடுத்த திமுகவை தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லாதது. நம்ம வந்து அகேன்ஸ்ட் டிஎம்கே. ஆனா சூழ்நிலை மக்களுடைய நிலவரம் வந்து அது திமுகவுக்கு தான் வாய்ப்பா இருக்கு. திமுக வெளியே வந்துட்டாருன்னா அவர் வெளியே வரமாட்டாரு. அவர் எதுல சேர்றாரு அப்படின்ற பொறுத்திருக்கு. அவரை ஆட்சி மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. திருமாவளவன்றது வந்து ஆட்சி மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட இழுபறியா இருக்கும். எப்படி திமுக கூட்டணியில் இருந்தால் சில அந்த வட மாவட்டங்களில் வந்து வன்னியர் விருந்த வட மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அவர் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதுக்கு தான் ஓட்டு பிரியும் போது திமுக தான் வாய்ப்பு இருக்கும். ஓட்டு பிரிக்கும் போது எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து சரி போகுதுல. வலுவான கட்சி திமுக. அதிமுகவில்
பல தலைமை பிரச்சனை இருக்கு. இப்போ சசிகலா வந்து நானும் மதுரைக்காரன் நான். அப்போ அவங்களாம் போட்டாங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு 40 தொகுதியில் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதிமுக தோக்கடிக்க வைக்கலாம். இந்த விட எடப்பாடி பழனிசாமியே ஜெயிக்கிறது சிரமம்னு சொல்றாங்க. இப்போ ராஜ் இந்த மாதிரி எங்கள் அடிப்படையில் உள்ள ஆட்களை ஜெயிக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. அடிச்சு டோட்டலாக கொலாப்ஸ் காலி பண்ணணும். அதுக்கு பிஜேபி வந்து ஒரு பெரிய தாக்கம். பிஜேபி வந்து ஒரு பெரிய தாக்கம். பிஜேபி வந்து தனியாக விடணும். உள்ள பிஜேபி வந்து 30 சீட்டு 25 சீட்டு 30 சீட்டுக்குள்ளே முடிக்கணும். அவங்களுக்கு ஒவ்வொரு இது கூட போக போக அது வந்து அதிமுக வீக்கு சரி. யாருக்கு கடுமையான போட்டி இருக்கு? எது ரெண்டு கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணி தான். நடுவில் வேற இடையில யாரு என்ன சேர்ந்தாலும் வாய்ப்பு இல்லை. விஜயண்ணா வந்திருக்காரு, யாரோட ஓட்டு பிரிச்சு அவருக்கு வாங்கினதான் பார்த்துட்டு இல்லை. இப்போ அது வந்து என்ன அந்த கரெக்டான டார்கெட் அவங்களே பண்ணலை, ரகசியமாக வச்சுக்கிறாங்க. அவர் மெயின் அடிப்படை வந்து வேலையில்லா திண்டாட்டம் உள்ள நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் ஏறிக்கிட்டே இருக்காங்க. உள்ள வருஷம் வந்து டிகிரி முடிச்சு வெளியே வரவங்களுக்கு பிஏ எம்ஏ எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை. அது வேலை கிடைக்கிற பையங்களும் வந்து கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து தேடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஓகே, திமுக ஆட்சி உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? அதிருப்தி தான். திமுக ஆட்சி என்னைக்குமே இது உள்ள இல்ல, சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்க. வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றல. வாக்குறுதிகள் அடிப்படை வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. எல்லா கிராமங்களில் வந்து ரோடுகள்லாம் போடவே இல்லை. நிறைவேற்றல. இல்லை, மக்களுக்கு வந்து சுகாதாரமான குடிநீர் கிடைக்கணும், நல்ல மருத்துவ வசதி கிடைக்கணும். அதுவே ஒன்றும் சரியா கிடைக்கல. அது ஒழுங்கா கிடைக்கல. ஓகே, உங்களுக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க நல்லா செய்வாங்க மட்டும்னா எந்த அரசியல் தலைவர் சொல்லுங்க? யாரும் செய்ய மாட்டாங்க உள்ள. யாரும் செய்ய மாட்டாங்க. யாரும் செய்ய தேவை இல்லை உள்ள. யாரும் செய்யறதுக்கு அது வந்து வியாபாரம் தான். முதல் போட்டு பணம் போட்டு வியாபாரம் பண்றாங்க, கடை வைக்கிறாங்க, பணம் ஓட்டுக்கு செலவழிக்கிறாங்க. 1 கோடி 20 கோடி செலவாகும். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு வந்து 20 கோடி செலவாகும். அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 பேருக்கு வந்து 20 நாளைக்கு வந்து டெய்லி 2000 கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, மக்கள் பார்த்தினாக்கா இப்போ வந்து காசு எவ்வளவு கொடுப்பாங்கன்ற அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா அந்த சூழ்நிலை? ஆமா, மக்கள் வந்து இவங்க வந்து அதுக்கும் சரியான விலை கொடுக்கறது இல்லை. மக்களுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. அவங்க தன்னுடைய ஓட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை வாங்குறதுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க. அதுல பிரிச்சிடுறாங்க. திமுக வந்து அதிமுக கொடுக்கறது இல்லை, அதிமுக வந்து திமுக கொடுக்கறது இல்லை. அது 70% தான் கொடுக்குறாங்க. அவங்க டேட்டா காசு வாங்குறது நல்லதுன்றீங்களா கெட்டது சொல்றாங்க? காசு வாங்குறது தப்பு தான். அது தப்பு தான். தவறு தான். ஓகே, இப்போ ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு குறைஞ்சபட்சம் தராங்கன்னு நினைக்கிறீங்க? அது நிக்கிற கேண்டிடேட் வேட்பாளர் கொடுத்து 500 ரூபா வந்து 1000 ரூபா 2000 வரைக்கும் தராங்க. 2000 பேர் கிடைக்கும். ஆமா. சீமான் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் தான் இது ஒரு ஓட்டுக்கு பார்த்தா அதிக அளவு 500 ரூபா கொடுக்கறதுல 1000 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறாங்க. அப்படி இல்லை. அப்படி தாக்கம் இல்லை. அப்படியா இல்லை. சீமானுடைய கேட்டகரி வந்து இது எதுலையுமே கலந்துக்கிறாத ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ். இந்த கடந்த 15 வருஷமா போறவங்க வந்து அவங்க வர்றாங்க, 18 வயசுல வர்றாங்க, 26 27க்கு மேல வந்து போயிடுறாங்க. அது வந்து வேஸ்டா தான் போகுது. அவருடைய இல்லை அவருக்கு அந்த காலம் பக்குவம் வந்த உடனே அவங்க விரக்தியில வர்றாங்க. அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி கவர்ந்து இழுத்து பேசுறாங்க உள்ள. அப்புறமேல வந்து 25-30 வயசு ஆனே ஒரு மேரேஜ் ஆகுது, லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. என்ன காரணம்? ஏன் அண்ணன் சீமான் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போறாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறாங்க? அவங்க பொது ஆர்வம் தமிழ் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அடிப்படை தமிழை பத்தி தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு இதுகெல்லாம் வந்து தெரியல. அதை சீமான் சொல்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சில சந்தர்ப்பத்தை வந்து முதல்ல நல்லா இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஈரோடு இடைத்தேர்தல இருந்து அவர் டோட்டலாக ட்ரெண்டை மாற்றி பிஜேபிக்கு வந்து ஒரு அனுதாபமான இதாக போறாரு. சொன்னால் அது வந்து யாருக்கும் புரியாது. இவர் எப்படி பிஜேபியை பேசுறாரு, அவங்கள திட்டுறாரு அப்படின்னு சொல்லி இதை நோக்கமே வந்து இவங்களை வந்து களங்கடிக்கிறதா வேலை. திமுகவையும் அதிமுகவையும் சொல்றாரு, அதிமுக வந்து சப்போர்ட் பண்றாரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில். இது வந்து அது வாட்ஸ்அப்பில் வந்து பேசுறது வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க, ரீச் ஆகுறது அது குறிப்பிட்ட ஆள் மட்டும் தான் பார்ப்பாங்க. தவக்கையில் இருக்கிறவங்க அது அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு வீடியோ கேம் ஆடுறது, இந்த மாதிரி பப்ஜி ஆடுறது மாதிரி. அவன் வந்து உள்ள அவனோட சப்போர்ட்டர்ஸை பற்றி பேச மாட்டான். தவாக்கால இருக்கிற வந்து இப்போ செங்கோட்டையன் போய் சேர்ந்துருக்கிறாரு. செங்கோட்டையன் பேசினாருன்னா அவர் தோல்லையும் துண்டையும் தொங்கும் அம்பளம் இருக்கு தலைவா. அப்படி பிஜேபி வந்து கருத்து என்ன சொல்றது, அகேன்ஸ்ட் தான். அது தமிழருக்கு யாருக்கும் நல்லது செய்யறது இல்லை. அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து எப்படி மக்கள் அணுகிறது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. பாசே வாங்காமல் இந்த சுயம் சேவக்கு வந்து அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 லட்சம் பேர்
ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க வந்து அவங்களுடைய உழைப்பை தர்றாங்க. அவங்களுடைய செல்ஃப் உழைப்பை அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வெவ்வேறு இடத்துல உலகம் பூரா இருந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கு எப்படி செய்யணும், அடுத்து எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அவங்க.